அஜித்குமார்னு சொல்லிட்டு லாக்அப் டெத் இப்போ தமிழ்நாட்டில் பெருசாக பேசப்பட்டுச்சுல்ல. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்குது, போலீஸ்க்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி உங்கள் கருத்து? இது வந்து டெத்து நடந்துருக்குதுன்னா முன்ன அவர் தப்பு செஞ்சாரா இல்லையானா விசாரிச்சுவிட்டு அப்புறம் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கணும். என்ன நடந்ததுன்னா எடுத்த உடனே அடிக்கக்கூடாது, அடித்து தவறு. புரியுதுங்களா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் போலீஸை ஒழிஞ்சு இதை வந்து அடிக்கக்கூடாது, தவறான தவறு. வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது. இப்போ காரில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போகிறாங்க, அவங்களாம் விட்டுறாங்க. பைக்கில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு போகிறான், டைம் ஆகி போச்சு, 9 மணிக்கு வேலைக்கு போகிறான், சிக்னல் நிற்கிறான். நிறுத்த உடனே எங்கள் ஹெல்மெட்டுக்கு கோட்டை மீறிக்கிட்ட அதை மீறிக்கிட்டு சாவியை முன்னே எடுத்துக்கிறாங்க. வண்டி வந்து அவங்க வண்டி மேலே சாவி எடுக்கிறாங்க. இப்போ எத்தனையோ போலீஸுக்கார் போகிறாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, அவங்க அர்ஜென்ட்டுக்கு போகிறாங்க வராங்க. ஆனால் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 3 பேருக்கு போகிறாங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கிறது அந்த இது பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து முக்கியமான அர்ஜென்ட்டுக்கு ஸ்கூலுக்கோ ஒரு அர்ஜென்ட் வேலைக்கோ முக்கியமான ஹாஸ்பிட்டலுக்கோ ஃபேமிலியை கூப்பிட்டு போவாங்க, நிறுத்தி ரோடு எடுத்து சார் கூப்பிட்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை பண்ணி போலீஸுக்காரங்க ரொம்ப அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? பணக்காரனுக்கு இருக்கிற பாதுகாப்பு ஏழைகளுக்கு இல்லை. இதுதான் என்னோட கருத்து. போலீஸு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போனால் விட்டுறாங்க, கஞ்சா அடிச்சுட்டு போனால் விட்டுறாங்க, ரோட்டில் செயின் எடுத்துகிட்டு போனால் விட்டுறாங்க. இதுதான் நடக்குதுங்க. இந்த ஏழைப்பட்ட மக்களை தான் ஒன்று கூலி அன்னார காட்சி மக்கள் ஏழை தான் போட்டு சாவடிக்கிறாங்க ஒழிஞ்சு இந்த இதில் இந்த இதில். ஆனால் ஒரு பாதுகாப்பு இல்லை.